ஹே கைஸ், இத்தனை நாளா நீங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னது ப்ரோ அதுன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சது தான். நம்ம மினாட்டோட லைஃப் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் 3 வாரத்துக்கு முன்னாடியே போடலாம் தான் ட்ரை பண்ணேன். பட் டைம் கொஞ்சம் கிடைக்காதனால நான் அதை போட மிஸ் பண்ணிட்டேன். சரி, இன்னும் என் டைம் வேஸ்ட் பண்ணோம், நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சோடனே நம்ம மினாட்டோ எவ்வளோ ஸ்ட்ராங்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாம் ஒரு கூலான ரைடுக்கு தயாராகிக்கோங்க கைஸ். ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நம்ம ஒன் ஷாட் மங்காலேருந்தே போவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, ஆக்சுவலாக இந்த மங்கா ரிலீஸ் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. ஆனால் நம்ம இப்போ தான் இந்த வீடியோவை போடுறோமே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் ஜிராயா பார்த்தீங்கன்னா 2 பர்ஃபெக்டான ஜிஞ்சரி கீஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. அந்த 2 ஜிஞ்சரி கீஸும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ஹான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரோஷி. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல நம்ம டீம் ஜிராயா மேலே டெயில் பீஸ்ட் பாம் எடுத்து விட்றாங்க. அப்போது கிட்டத்தட்ட 13 வயசுள்ள நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ரேஜ் யூஸ் பண்ணி 4 பேர்த்த டெலிபோர்ட் பண்ணி விடுறாரு. வெறும் 13 வயசுள்ள மினாட்டோ 4 பேர்த்த டெலிபோர்ட் பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம வேற ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி ஆகணும். நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா ரசிங்கன் கத்துக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிளையிங் ரேஜிங் யூஸ் பண்றாருங்கிறத. இதுல நம்ம 4th கிரேட் நிஞ்சா வரப்போ 3 ஷினோபி சேர்ந்து ஒருத்தரை டெலிபோர்ட் பண்ற மாதிரி ஆயிருக்கும் ஃபிளையிங் ரேஜிங் யூஸ் பண்ணி. ஆனா இந்த இடத்துல நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா ஒருத்தரோட சக்கரா வச்சு 4 பேர்த்த டெலிபோர்ட் பண்ணி விட்டுருக்காரு. அதுவும் வெறும் 13 வயசுல இதை பண்ணிருப்பாரு. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம மினாட்டோட சாக்ரா லெவல் எவ்வளவு மேசிவ் ஆனதுன்ட்டு. இதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம குஷினா பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோவை மீட் பண்றாங்க. அப்போ நம்ம குஷினா சொல்றாங்க, நம்ம இன்னும் நிறைய சீலிங் ஜுட்ஸுவை கத்துக்க வேண்டியது இருக்கு, வா போய் ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மினாட்டோ சொல்லுவாரு, இல்ல எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம அப்புறம் ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருவாரு. அப்போ நம்ம மினாட்டோ எங்க போவாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிராயா சென்சேவோட ரசிங்கனை ட்ரெயின் பண்ண தான் போயிருப்பாரு. அந்த இடத்துல நம்ம மினாட்டோ ஜிராயா 2 பேரும் சேர்ந்து தான் ரசங்கனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம மினாட்டோக்கு பாத்தீங்கன்னா எப்படி அந்த ரசங்கனை கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஜிராயா சொல்லுவாரு, உன் தலைமுடியில இருக்க வேர்ல்ட் எப்படி இருக்கோ அந்த சைடா உன்னோட சாக்ராவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. என்னோட வேர்ல்ட் பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு, ஸோ நான் அதை அப்படிதான் இமேஜின் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம ஜிராயா சொல்லுவாரு. அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு நம்ம மினாட்டோ கேட்கும் போது பார்த்தா நம்ம மினாட்டோக்கு 2 வேர்ல்ட் இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா இன்னுமே கன்ஃபியூஷன் ஆயிடுவாரு. இத நம்ம மினாட்டோ இவ்வளவு மூச்சை போட்டு கத்துக்கிறதுக்கு மெயினான காரணமே டெயில் பீஸ்ட் பாம கவுண்டர் பண்றதுக்கு தான். அப்ப நம்ம ஜிராயா கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஜிராயா நருட்டோக்கு பாப்சிக்கல 2ஆ பிரிச்சு கொடுப்பாரோ அதே மாதிரி நம்ம மினாட்டோக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோட மண்டையில ஒரு ஐடியா வருது. 2 சைடும் சேமா இருந்தா 2 சைடையும் ஈவனா சுத்தும் போது 2மே ஈவனா ரொட்டேட் ஆகும் நினைச்சிட்டு நம்ம மினாட்டோ யோசிக்கிறாரு. இதே இடத்துல வேற யாரும் இருந்தாங்கன்னா டபுள் சைடு ரொட்டேட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு சிங்கிள் சைடு தான் ரொட்டேட் பண்ண யோசிப்பாங்க. ஆனா நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா சிங்கிள் சைடு ரொட்டேட் பண்றது கஷ்டம்னு சொல்லிட்டு டபுள் சைடு ரொட்டேட் பண்றான். இதனால தான் நம்ம மினாட்டோவை ஜெனரேஷன் ஜீனியஸ்ங்கறாங்க போல. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா ரசிங்கனை பெர்ஃபெக்ட்டா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறான். பெர்ஃபெக்ட்டா கண்ட்ரோல் பண்ண தான் கத்துக்கிறானே தவிர இன்னும் மாஸ்டர் பண்ணல. அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம குஷினாவை காட்டுறாங்க. நம்ம குஷினா பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோவை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஜிஞ்சரி கீஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பைரல்டு சீலிங் ஜுட்ஸுக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஜிஞ்சரி கீஸால அந்த டெயில் பீஸ்ட்டை சப்ரஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம குஷினா பாத்தீங்கன்னா அடமெண்டல் செயின்ஸை வச்சு அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த 2 ஆன்பூ மெம்பர்ஸை கட்டி போட்டு போயிருவா. நம்ம குஷினா ஸ்பைரல் சீலிங்கை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் போது குராமா பாத்தீங்கன்னா அவளை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். அப்போ நம்ம மினாட்டோவில் வந்து உசுமாகிஸோட சீலிங் ஜுட்ஸை யூஸ் பண்ணி 8 டயக்ராம் சீல மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்றான். கிட்டத்தட்ட 13 வயசுள்ள நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கான டெயில் பீஸ்ட்டை இந்த இடத்துல சீல் பண்ணிட்டு இருக்கான். அது பிரேக் அவுட் ஆன நிலைமையில இந்த இடத்துல நம்ம ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம நம்ம 9 டேல்ஸே பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருக்கு. அப்போ நம்ம குராமா பாத்தீங்கன்னா ஸ்கில் வைஸ்ல மினாட்டோ
மினாட்டோவையும் அஷிராமா செஞ்சு கம்பேர் பண்ணி பேசும். நான் இது வரைக்கும் பார்த்ததுல ஸ்ட்ராங்கான ஷினோபியோட ஈக்குவலா இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோட்ட சொல்லும் இந்த குராமா. யாருக்கு அஷிராமா பத்தி சரியா தெரியுதோ இல்லையோ நம்ம நைன் டெயில்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம மாதரா விசஸ் அஷிராமா பேட்டில் அப்போ நம்ம நைன் டெயில்ஸுக்கு பாத்தீங்கன்னா சூசனோவை கவர் பண்ணி அமுச்சு விட்டுருப்பாரு நம்ம மாதரா. இந்த சூசனோ கவர்டு நைன் டெயில்ஸையே 1000 hands ஆஃப் புத்தா வச்சு சும்மா சாத்துன்னு சாத்திருப்பாரு நம்ம அஷிராமா செஞ்சு. அப்போ நம்ம மாதரா அவரோட பேட்டில் பண்ணும்போது நம்ம அஷிராமாக்கு பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு மேல இருக்கும். அப்போ நம்ம பிரைம் அஷிராமாவையும் 13 வயசுள்ள மினாட்டோவையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கு இங்க நம்ம குராமா. அப்போ அந்த இடத்துல நம்ம மினாட்டோவை பத்தி நம்ம குராமா கேட்கும், ஏன் இவ்வளவு போய் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம மினாட்டோ சொல்லுவாரு, எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற பீப்புள்ஸை பார்த்தாலே பிடிக்கும், அதனாலதான் நான் இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம குஷினா என்னோட ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல குராமாவோட மைண்ட் வைஸ் என்ன தெரியுமா இருக்கும், என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்போ நம்ம குஷினாக்கு பாத்தீங்கன்னா அவன் மண்டையில பாஸ்ட் ஓடிட்டு இருக்கும். அப்போ நம்ம மீட்டோ உசுமாக்கி நம்ம குஷினாட்ட சொல்லியிருப்பாங்க 8 டயக்ராம் சீல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத. குராமா ஃபுல் ஏட்ரடோட ஃபில் ஆயிருக்கனால நீ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு லவ்வை தான் ஃபீல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சொல்லும் போது நம்ம அஷிராமா செஞ்சோட ஸ்டாச்சுவை பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பாங்க நம்ம மீட்டோ உசுமாக்கி. இப்படி நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம குஷினா பாத்தீங்கன்னா குராமாவோட செகண்ட் ஸ்டேஜுக்கே போயிடுறா. அப்போ நம்ம குராமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரே பஞ்சில் நம்ம மினாட்டோவோட செஸ்ட்ல ஒரு ஓட்டையை போட்டுரும். இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா மாட்டிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம மினாட்டோவோட சாக்ரா பாத்தீங்கன்னா நம்ம குஷினாவோட சீல்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்கவும் நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா குஷினாவோட சீல்குள்ளேயே என்டர் ஆயிடுவாரு. அப்போ அந்த இடத்துல ஃபைனலா நம்ம மினாட்டோ வர்சஸ் நைன் டெயில்ஸ் பேட்டில் பாத்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோக்கு வெறும் 13 வயசு தான். அது மட்டும் இல்லாம நம்ம குராமா பாத்தீங்கன்னா ஃபுல் குராமாவா இருக்கு. அப்போ நம்ம குராமா பாத்தீங்கன்னா அதோட டெயில் பீஸ்ட் பாமை வச்சு நம்ம மினாட்டோ மேல அட்டாக் பண்ணுது. அப்போ நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா அவனோட அண்டர் டெவலப்டு ரசங்கனை வச்சு இந்த வேர்ல்டுலயே ஸ்ட்ராங்கான டெயில்டு பீஸ்டோட டெயில் பீஸ்ட் பாமை கவுண்டர் பண்ணி ரிட்டன் அதோட வாயிலே புஷ் பேக் பண்ணி விடுறான் நம்ம மினாட்டோ. ஃபைனலா 13 இயர்ஸ் ஓல்டு மினாட்டோ பாத்தீங்கன்னா நம்ம குராமாவை டிஃபீட் பண்றான் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவன் நெஞ்சில ஒரு ஹோல் வேற விழுந்திருக்கும். வெறும் பேஸ் ரசங்கனை வச்சு நம்ம ஃபுல் நைன் டெயில்ஸுமே தோக்கடிச்சுப்பாரு நம்ம மினாட்டோ. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேஜ் மோட் நருட்டோவே நம்ம குராமாவோட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிச்சிருப்பான். சேஜ் மோட் நருட்டோவே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். ஆனா நம்ம பேஸ் ஃபார்ம்ல இருக்க மினாட்டோ எவ்வளவு ஈஸியா தோக்கடிச்சிருக்கான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மினாட்டோ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிக்கிறாரு. அப்ப எந்திரிக்கும் போது அவர் கூட குஷினா, சுனாடே அப்புறம் ஜிராயாவும் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம மினாட்டோக்கு நெஞ்சில ஹோல் விழுந்ததை நம்ம சுனாடே தான் ஹீல் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல நம்ம குஷினா பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோவை ஹக் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம குஷினா பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோட்ட அவரோட புது ஜுட்சுவை பத்தி கேக்குறாங்க. அதுதான் நம்ம ரசங்கன். அப்போ நம்ம மினாட்டோ அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு பாருங்க. என்னத்தெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சாரோ அதே ஒரு பேரா வச்சிருப்பாரு, த ஐஸ் பாப் இன்ஸ்பயர்ட் நிம்பஸ் ஜிராயா ட்வின் ஹோல் ஸ்பியர். இதை பார்த்து நம்ம குஷினா பாத்தீங்கன்னா செம்ம வெறுப்பாயிடுறாங்க, என்னடா பேர் வச்சிருக்கேன்னு சொல்லி. அப்போ நம்ம குஷினா கேக்குறாங்க, நீ இதை எனக்காக தானே கண்டுபிடிச்சா, அப்ப நானே இதுக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லி தான் ரசங்கன்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டரும் இதோடய முடியுது. ஸோ நம்மளும் இந்த வீடியோவை இதோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 போடலாமா வேணாமான்னு மறக்காம நீங்களே கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 13 வயசுல இருக்க மினாட்டோவே இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கானா, அப்போ பிரைம் வேஜ்ல இருக்க நம்ம மினாட்டோ எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம மினாட்டோக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாவே பிரைம் ஏஜுங்கிறதே ஒன்று கிடையாது. நம்ம அஷிராமாவோட பிரைம் ஏஜே 35 வயசுக்கு மேலே தான். ஆனால் நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா 24 வயசுலேயே இறந்துருவாரு. ஸோ அவருக்கு பிரைமுங்கிறதே கிடையாது. ஸோ இன்னுமே நிறைய ஜோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோவை மாதரா ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களே சொல்லுங்க, நம்ம மினாட்டோ ஸ்ட்ராங்கா இல்லை மாதரா ஸ்ட்ராங்காங்கிறத. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணி விட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வரட்டா.